சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நமக்கு புதிய நாட்களை ஆசீர்வாதமாய் கொடுக்கின்றார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கின்றார். நாம் எங்கு சென்றாலும் ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கின்றார். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், எங்கும் நிறைந்திருப்பவர். ஆம், ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவராக இருக்கின்றார். அநேக நேரங்களில் நாம் அதை மறந்து விடுகின்றோம். யார் என்னை பார்க்கக்கூடும்? யாருக்கு தெரியும் நான் இது செய்வது? எனக்கு பின்னால் வந்தா இவர்கள் பார்க்க போகின்றார்கள். நான் தனிமையாய் செய்யக்கூடிய காரியம் யாரும் அறியாத ஒன்று என்று நாம் இன்றைக்கு நிறைய காரியங்கள் தனித்துவமாய் செய்து கொண்டிருக்கிறோம். அந்தரங்கத்தில் செய்கிறோம், யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்போதும் நம்மை கவனித்துக் கொண்டு ஒருவர் இருக்கின்றார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். எங்கு போனாலும், எந்த இடத்திற்கு சென்றாலும், எந்த சூழ்நிலையில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும், நான் தனிமையாய் செய்து கொண்டிருக்கிறேன், யாரும் என்னோடு இந்த நேரம் இல்லை, என் வீட்டில் யாரும் கிடையாது என்றெல்லாம் நாம் நினைக்கின்றோம். ஆனால் இறைவன் மட்டும் நம்மை உற்று கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி திருப்பாடல் அதிகாரம் 139, இறைவார்த்தை 12. இருள் கூட உமக்கு இருட்டாய் இல்லை, இரவும் பகலை போல ஒளியாய் இருக்கின்றது. இருளும் உமக்கு ஒளி போல் இருக்கும். Darkness and light are the same to you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு எதை வலியுறுத்தி கூறுகின்றது? இருள் கூட உமக்கு இருட்டாக இல்லையாம். இந்த நாட்களில் நாம் நினைக்கின்றோம், இது இரவு நேரத்தில் நாம் செய்யலாம், யாரும் கவனிக்க மாட்டார்கள், பகல் நேரத்தில் தான் வெளிச்சமாக இருக்கும், எல்லாரும் பார்த்து விடுவார்கள் என்று இரவுக்காக காத்திருந்து சில காரியங்கள் செய்கிறோம். ஆனால் இந்த வசனம் கூறுகிறது, இருள் கூட அவருக்கு இருட்டாக இல்லையாம். எல்லா நேரமும் பட்ட பகல் போல வெளிச்சமாய் இருக்கின்றதாம். ஆகையால் மறைவாய் செய்கிறேன் என்று நாம் ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. இறைவன் நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். நம்முடைய செய்கையாக இருந்தாலும், சொல்லாக இருந்தாலும், நடத்தையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். விவிலியத்திலிருந்து சில நபர்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஆகாருடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். ஆகார் வனாந்தரத்துக்கு போகும்போது அந்த வனாந்தரத்தில் ஒருவர் கூட கிடையாது. ஆனால் இறைவன் வனாந்தரத்தில் ஆகாரை சந்தித்தார். யாருமே இல்லையே என்னை விசாரிக்க, இப்படி நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, என் குழந்தைக்கு குடிக்க தண்ணீர் இல்லையே என்று தவித்த நிலையில் ஆகார் இருக்கும்போது ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் ஆகாரை விசாரிக்க கூடியவராக இருக்கின்றார். அந்த நேரம் ஆகாருக்கு தெரியாது இறைவன் அவளை விசாரிக்க போகின்றார் என்று. இறைவனுக்கு எல்லா நேரமும் பகல் போலத்தான். அது வனாந்தரமாக இருந்தாலும், சோலை வனமாக இருந்தாலும், கடலுக்குள் இருந்தாலும் அவருடைய கண்களுக்கு எதுவும் மறைவானதில்லை. யோசேப்பை குழியில் போட்டபோது இறைவன் அதை பார்த்தார். குழியில் போட்டாலும் குப்பையில் போட்டாலும் ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த குழியில் தான் இறைவன் யோசேப்பை சந்திக்கின்றார். அவனுடைய வாழ்வை மாற்றுகின்றார். என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று யோசேப்பு நினைக்கும் போது தான் அவனுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகின்றது. உயிரை இழக்கக்கூடிய நேரத்தில் தான் அவனுக்கு மீண்டும் ஒரு உயிர் பிச்சை கொடுக்கப்படுகின்றது. அவன் காசுக்கு விற்கப்படுகின்றான். அடுத்தபடியாக யோனா மீன் வயிற்றில் இருந்தபோது இறைவன் சந்திக்கின்றார். யோனா அந்த நேரம் இறைவன் என்னை இந்த இடத்தில் சந்திப்பார் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். என் வாழ்க்கை முடிந்தது, இந்த மீன் என்னை விழுங்கிவிட்டது, ஆகையால் என்னுடைய வாழ்வு இந்த மீனின் வயிற்றில் முடிந்தது என்று யோனா நினைத்திருப்பார். ஆனால் அந்த இடத்தில் இறைவன் யோனாவை சந்தித்தார். நீ எங்கு சென்றாலும் சரி, இது இறைவனுடைய பார்வைக்கு மறைவானதே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். நம்மோடு இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள்
பல காரியங்கள் நமக்கு தெரியாமல் செய்கின்றார்கள். யார் என்னை பார்க்க போகிறார்கள்? யார் என்னை பற்றி என்ன நினைக்க முடியும்? நான் செய்கிற காரியம் யாருக்குமே தெரியாது என்று நினைக்கிறார்கள். நான் சொன்னால் மட்டும்தான் இந்த விஷயம் இவர்களுக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறார்கள். இது நான் சம்பந்தப்பட்ட விஷயம், இதில் யாரும் தலையிட முடியாது என்று நினைக்கின்றார்கள். கணவன் மனைவிக்கு தெரியாமல் செய்யும் காரியங்கள், தவறான உறவுகள், தீய பழக்கங்கள், கடன் வாங்குதல், இப்படியாக பலதரப்பட்ட காரியங்கள் கணவன் மனைவிக்கு தெரியாமல் செய்கிறார்கள். மனைவி கணவனுக்கு தெரியாமல் பல நபர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் நினைப்பது யாரும் என்னை பார்க்கவில்லையே, பேசிக்கொண்டுதானே இருக்கிறேன், இதில் என்ன தவறு இருக்கின்றது என்று மனைவி நினைக்கின்றார்கள். மறைவாய் செய்யக்கூடிய எல்லா காரியமும் இன்றைக்கு தவறான ஒரு காரியம்தான். பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல் அநேக காரியங்கள் செய்கிறார்கள். செல்போனில் தேவையில்லாத காட்சிகளை பார்ப்பது, தேவையற்ற நபர்களோடு பேசுவது, இப்படியாக தங்களுடைய சுபாவங்களும் மாறி தங்களுடைய பரிசுத்த குணமும் மாறி இன்றைக்கு தீமையான வழியில் போய்கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக நாம் பட்டியலிட்டு கொண்டே போகலாம். மறைவாக செய்யக்கூடிய காரியங்கள், அவரவர் வாழ்க்கையில் இன்றைக்கு மறைவாய் செய்யக்கூடிய காரியம் என்று அநேகம் இருக்கின்றது. ஆனால் சில நேரங்களில் நாம் அதை நியாயப்படுத்துகின்றோம். இது அந்த சந்தர்ப்பத்தின் நிமித்தமே நடந்த ஒரு காரியம், வேண்டுமென்றே நான் செய்யவில்லை, இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் இதை நான் செய்தேன், இது உனக்கு தெரிந்தால் மன கவலை அடைவீர்கள் என்று நினைத்துதான் இதை மறைத்து விட்டேன் என்று போலியான சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மறைவாய் செய்யப்பட்டது அனைத்துமே இறைவனுடைய கண்களுக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறதாக இருக்கின்றது. இந்த நாளில் இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை, வெளிப்படாமல் மறைந்திருப்பது ஒன்றுமே இல்லை என்று. ஏனென்றால் இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றார். இதோ நிறைய நபர்கள் இன்றைக்கு நினைக்கிறார்கள், நான் செய்யக்கூடிய காரியம் யாருக்கும் தெரியாது, மறைவாக நான் செய்கின்றேன் என்று. ஆனால் இறைவனுக்கு தெரியும் எந்தெந்த தருணத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டுமோ, எந்தெந்த இடத்தில் எந்தெந்த நபரிடத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டுமோ, அப்படியாக இறைவன் அதன் காலத்தில் அந்தந்த காரியத்தை செய்வார். மறைவாக செய்யக்கூடிய அனைத்து காரியமுமே பாவமான ஒரு காரியம்தான். நிறைய இடங்களுக்கு நாம் செல்லும் போது அந்த இடத்தில் கேமரா இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போது சற்று கவனமாகவே நாம் நடந்து கொள்கின்றோம். ஏனென்றால் அந்த கேமரா நாம் செய்யக்கூடிய எல்லா காட்சிகளையும் படம் பிடித்து கொண்டிருக்கின்றது. நான் செய்யக்கூடிய எல்லாவற்றுக்குமே ஆதாரம் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இது போல ஒரு கேமரா நம்மை எந்த நேரம் கவனித்துக் கொண்டு இருக்கிறது என்று நாம் மறந்து விடுகின்றோம். அதுதான் இறைவன். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு காலமும், ஒவ்வொரு அசைவையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். இது யாருக்கும் தெரியாது, இதற்கு ஆதாரம் இல்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த நாட்களில் அவர் நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர் அதை செயல்படுத்துவார். அவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று இறைவன் நினைத்து விட்டால் நிச்சயமாக அதை வெளிப்படுத்துவார். நீங்கள் இருந்த இடத்தில், நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காரியங்கள் உங்களுக்கு தெரிய வரும், காட்சிகள் உங்களுக்கு தெரிய வரும், செய்திகள் உங்களை தேடி வரும். விசுவாசத்தோடு நீங்கள் இறை சமூகத்தில் இருந்தால் மட்டுமே இறைவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டியது அனைத்தையுமே செய்பவராக இருக்கின்றார். இந்த நாளில் அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கின்றார். ஆகையால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் யாரும் கவனிக்கவில்லை என்று பாவம் செய்து விடாதபடி கவனமாய் இருப்போம். ஏனென்றால் இரவும் பகலை போல ஒளியாய் இருக்கின்றது, இருளும் உமக்கு ஒளி போல் இருக்கும். இதோ இந்த வசனம் கூறுகின்றது, ஆண்டவருக்கு இரவு கூட பகல் போல ஒளியாக இருக்கின்றதாம். அங்கே இருள் கூட அவருக்கு ஒளியாக தோன்றுகின்றது. அவருடைய பார்வைக்கு இரண்டுமே சமமாகத்தான் இருக்கின்றது. இது இருளில் நடக்கக்கூடியது, இது வெளிச்சத்தில் நடக்கக்கூடியது என்று அவரால் பிரித்து பார்க்க முடியாது. ஏனென்றால் எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எங்கும் நிறைந்தவராக அவர் இருக்கின்றார். நம்மை இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டு இருப்பவர் இறைவனாக இருக்கின்றார். ஆகையால் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். யாரும் பார்க்கவில்லை என்று தனிமையிலோ அல்லது மறைவாகவோ நாம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அவற்றிலிருந்து மனம் திரும்புவோம். இந்த தவ காலத்தில் இருக்கின்றோம். இறைவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்க கூடியது மனம் மாற்றம். இதோ நம்முடைய பாவங்களை விட்டு விலகி மனம் மாற்றத்துக்குள் கடந்து ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்.
இது மட்டும்தான் இறைவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். வெளியரங்கமாய் நான் எல்லா நன்மையும் செய்கிறேன், ஆனால் உள்ளரங்கமாய் மறைவாக நிறைய பாவங்கள் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்றால் உங்கள் கணக்கு புஸ்தகத்தில் எல்லாமே கணக்கிடப்படுகின்றது. மக்கள் பார்க்கும் வண்ணம் நீங்கள் நல்லவர்களாக தெரிகிறீர்கள், ஆனால் இறைவன் பார்வைக்கு நீங்கள் உண்மையில் தீமையானவர்களேதான். பலர் நம்மை பாராட்டினால் அது ஆண்டவருடைய கணக்கு புஸ்தகத்தில் சேரக்கூடியது கிடையாது. ஆண்டவர் பார்க்கின்றார் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகள். அந்த அசைவுகள் எல்லாமே அவருக்கு உகந்ததாக இருக்கின்றதா, நேரிய பாதையில் இருக்கின்றதா, தீமையானதற்கு விலகி இருக்கின்றதா என்று. இந்த நாட்களில் பலரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நாம் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக இருக்காது. தவறை யார் செய்தாலும் தவறு என்றுதான் ஆண்டவர் கூறுகின்றார். எந்த இடத்திலும் நாம் அதை நியாயப்படுத்தவே முடியாது. இந்த தவ காலத்தில் நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம். பாவத்தை விட்டு விலகி இறைவன் பால் திரும்பி நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்று மகிழ்வோம். அப்போதுதான் எப்படி ஆகாருடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம் வந்தபோது இறைவன் சந்தித்தாரோ, யோசேப்பை குழியில் போட்டபோது இறைவன் அவனை தூக்கி நிலை நிறுத்தினாரோ, யோனாவை மீன் வயிற்றில் இருந்தபோது அங்கிருந்து மீட்டாரோ, நம்முடைய துக்கத்திலும் கவலையிலும் போராட்டத்திலும் இறைவன் நம்மை மீட்கக்கூடியவராக, தூக்கி நிலைநிறுத்தக்கூடியவராக நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக அவர் செயல்படுவார். இறைவனை நம்புவோம், மனம் மாறி வாழ்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. நீர் எங்கும் நிறைந்திருக்கிறீர், எல்லா நேரமும் எங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறீர். இது தெரியாமல் நாங்கள் நிறைய பாவங்கள் செய்திருக்கின்றோம். இனி வரக்கூடிய நாட்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யாதபடி எங்களை காத்து கொள்வோம். உமக்கு உகந்த நெறியான வாழ்க்கை வாழ்வோம். பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி உம்மை பின் செல்வோம். இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ.